ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள இது மட்டுமே வழி அப்படின்ற தலைப்பில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன பண்ண போகிறோன்னா தெரிந்து கொள்ள போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம எந்த நிலையில் இருந்தாலுமே நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும் அல்லது அவர் நம்மளோடு தொடர்பு கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பார்த்திங்கன்னா வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வேதாகமத்தினுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா அது பரிசுத்த வேதாகமம். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளவு பாடுகள் பட்டு அவமானப்பட்டு மரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய சட்டங்கள் அவ்விதமாக அந்த ஒரு மரணத்தை எதிர்பார்க்கின்றது அப்படின்றது தான் உண்மை. அது குறித்து எல்லாருக்குமே எல்லா வசனங்களும் தெரியும். இதனால் என்ன சொல்ல போகிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்கும் பொழுது, சட்டமானது எந்த காலத்திலும் யாருக்காகவும் மாற்றப்படாது. அந்த சட்டத்தை பூர்த்தி செய்தால் மட்டுமே அதற்கேற்ற பலன்களை பெற முடியும். அப்போ அந்த வகையில் தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான். அப்போ சட்டத்தில் இது காமிக்கப்பட்டிருக்குது. இந்த வழியை மாற்றி அல்லது இந்த முறைமையை மாற்றி பிதாகிய தேவன் யாருடனும் தொடர்பு கொள்ள மாட்டார், யாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான உண்மைகள் நமக்கு தெரியணும். அப்போ உங்களுடைய மனசில் ஒரு எண்ணங்கள் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே வழின்னு சொல்கிறாரே சகோதரர், அது என்ன வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த வழியை தான் சட்டம் சொல்லுது. வேறு எந்த வழியிலுமே தொடர்பு கொள்ள முடியாது. சரி, வேறு எந்தெந்த வழியெலாம் இருக்குது? அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறது, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, உதவிகள் செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, சரிங்களா? இப்படி பல வழிகள் இருக்குல்ல. அப்புறம் உபாசம் இருக்கிறது, நல்லா ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குல்ல. இப்படி எந்த வழியிலுமே இப்படி என்ன காரியங்கள் செய்தாலுமே தேவன் நம்மளோடு தொடர்பு கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய நீதியானது அதை ஒற்றுக்கொள்ளாது. அப்போ அது எந்த வழி அப்படி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக எளிமையாக புரியக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவருடைய அந்த அனாதி தீர்மானத்தில் திட்டத்தில் இருக்கக்கூடிய காலங்களை முதல்ல மைண்டில் கொண்டு வருவோம், சரிங்களா? ஸோ என்ன மாதிரி அந்த காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல பிதாக்களின் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது வேதாந்தத்தில். பிதாக்களின் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த பிதாக்களின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூத யுகம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, சரிங்களா? அந்த யூத யுகம் முடிந்த உடனே சுவிசேஷ யுகம், நற்செய்தின் யுகம் இருக்குது, சரிங்களா? அது முடிந்தவுடன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்திய 1000 ஆண்டு அரசாட்சி ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை தாண்டி கொஞ்ச காலம் செல்லக்கூடிய ஒரு லிட்டில் சீசன் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த கொஞ்ச காலத்துக்கு தாண்டதுக்கப்புறமா சதா காலங்களும் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தொடங்க ஆரம்பிச்சிடும். இப்படி தேவனுடைய திட்டத்தில் காலங்கள் இப்படி அழகாக வரையறுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? என்னதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்கள், முதல்ல ஒரு ஆர்ச்சி நம்ம வரைகிறோம் கையில். பாருங்கள், இந்த ஆர்ச்சி வரையும் பொழுது பிதாக்களுடைய காலம். ரெண்டாவது ஒரு ஆர்ச்சி வரையும் பொழுது அது யூத யுகம். மூணாவது ஆர்ச்சி வரையும் பொழுது அது சுவிசேஷ யுகம். அப்போ நான்காவது அந்த ஆர்ச்சி வரும் பொழுது அது 1000 ஆண்டு அரசாட்சி, சரிங்களா? ஐந்தாவது ஆர்ச்சி வரைகிறோம், சரிங்களா? அது வரும் பொழுது சதா காலங்களிலும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய காலப்பகுதி தொடங்க ஆரம்பிச்சிடும். இடையில லிட்டில் சீசன் இருக்குது, அதை நீங்கள் சேர்த்துனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? சரி, இதெல்லாம் வேதாகமத்தில் மிக தெள்ள தெளிவாக வரைபடத்தோடு காமிக்கப்பட்டிருக்குது. வரைபடம்னா வசனத்தோடு காமிக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எதுக்காக இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கேள்வி என்னது? தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான். அப்போ எந்த வழியில் தேவன் தொடர்பு கொள்வார்? அப்போ இங்கே காலங்கள்லாம் பார்த்தோம். இந்த எல்லா காலத்திலுமே இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது.
சில பேர் என்ன சொல்லலாம்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தேவனுடைய தொடர்பு வச்சுக்க முடியும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். சரிங்களா? அது நல்ல ஒரு எண்ணம் தான். ஆனால் நம்ம இங்கே பிதாக்களின் காலம் தொடங்கியிருக்கோம்ல, அப்புறம் யூதேகம் தொடங்கியிருக்கோம்ல, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்கள். இந்த காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைல்ல. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தாங்க. அப்போ அதனால் அவர் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கூட நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? நம்ம அது ஆழமான உண்மைகள் இருக்குது, நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். ஆனால் தேவன் மிக மிக அடிப்படையாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு முறைமையை, ஒரு மெத்தடை வேதாமத்தில் வச்சுருக்காரு. அந்த மெத்தட் இல்லாமல், அந்த முறைமை இல்லாமல் யாருடனும் பிதாகிய தேவன் தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார். அல்லாது அவருடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார், அவருடைய உண்மைகளை சொல்ல மாட்டார், அவங்கள கூப்பிட மாட்டார், அவங்கள அவருடைய ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். இப்படி அநேக காரியங்களுள்ள வந்துடும். அப்போ இந்த ஒரு தகுதி இருந்தால் மட்டுமே, இந்த ஒரு முறைமை இருந்தால் மட்டுமே, இந்த ஒரு வழிமுறைகள் இருந்தால் மட்டும்தான் தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்வார். அது எது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காலங்கள் உங்கள் மைண்டில் வந்துருச்சு இல்லை? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன காலங்கள்னு சொல்லிட்டு. முதலாவது பகுதி வந்து பிதாக்களுடைய யுகம், ரெண்டாவது வந்து யூதேகம், மூன்றாவது சுவிசேஷ யுகம், நான்காவது 1000 ஆண்டு அரசாட்சி, ஐந்தாவது சதா காலங்களிலும் வரக்கூடிய மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான காலப்பகுதி. இப்படி 5 பாகம் பிரித்து வச்சிருக்கோம். இந்த எல்லா காலத்திலுமே பிதாகிய தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு அடிப்படையாக என்ன வச்சிருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. என்ன ஒரு வழியை வச்சிருக்கான்னு பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம பிதாக்களுடைய யுகத்துக்கு முதல்ல வருவோம். அப்போ பிதாக்களுடைய யுகத்தில் இருக்கக்கூடிய அதே மெத்தடு தான், அதே வழிமுறை தான் கடைசி வரைக்குமே தேவன் ஃபாலோ பண்ணுவார். எந்த காலத்துமே இதை மாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ பிதாக்களுடைய யுகத்தில் எப்படி தேவன் தொடர்பு கொண்டார், நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் தொடர்பு கொண்டார் ஒரு காரியத்தை நான் முன்னைக்கு விரும்புகிறேன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு கூட தொடர்பு வச்சிக்க மாட்டார் அப்படின்னு வசனம் இங்கே சொல்லுது. அடுத்த மைண்ட் எங்கே போகுது? ஆதாம் விழுந்துட்டார். அப்போ ஆதாமுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் விழுந்து போனவர்கள், பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அநேகர் கூட தேவன் தொடர்பு கொண்டார்னா அவங்க கூட பழகினார், பேசினார், அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சொன்னார், திட்டங்களை சொன்னார், இப்படிலாம் இருக்குல்ல. அப்போ எப்படி தொடர்பு கொண்டார்? எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? பாவிகளாக இருக்கிறாங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவன் சிந்திக்க வேண்டிய நிலைமை. அதனால தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை இது, நிதானிக்கணும். எப்படி என்னோட தேவன் தொடர்பு கொள்வார் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதை யோசிக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த பிதாக்களின் யுகத்தில் வரும்பொழுது ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், மத்தேயில 23ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு தகுதியை பற்றி, ஒரு முறைமையை பற்றி என்ன பண்ணுவார்னா அவரை பேசுவார். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல், நீதிமானாகிய ஆபேல் சொன்னாரா? அப்போ அந்த முறைமை, அந்த மெத்தடு, அந்த வழிமுறை என்ன பிரதர் சகோதரரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்ற தகுதியில் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம்தான் தேவன் தொடர்புகள் ஆரம்பிப்பாரே தவிர எல்லாம் பண்ண மாட்டார். அநேகர் வேதத்தை கூர்ந்து ஆராயும் பொழுது அல்லது சிந்திக்கும் பொழுது இப்போ உடனே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்துடும். ஆபேல நீதிமான் சொல்லி வேதம் சொல்லுது நாங்கள் ஒத்துக்கிறோம் பிரதர், ஆனால் அவர் நீதிமான் ஆக்கிறதுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கணும்ல, தொடர்பு கொண்டிருக்கணும்ல, அது என்னது? அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஆபேல் அவர்கள் நீதிமான். அப்போ பிதாக்குடின் காலத்தை நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆபேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆபேல் ஒரு நீதிமானாக இருக்கும் பொழுது நீதிமான் கூட தான் தேவன் தொடர்பு கொள்வாரே தவிர வேறு யாரு கூடயும் தொடர்பு கொள்ள மாட்டார். ஏன்னா மற்றவங்களாம் பாவியாக இருக்கிறாங்கல்ல, வசனம் படித்தோம்ல. அப்போ நீதிமான என்ன அர்த்தம்? அதையும் அடுத்த காணொளியில் நம்ம கண்டுபிடிப்போம், பார்ப்போம். அப்போ ஒரு வேளை அதுக்கு சரியான பதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்துக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ஆபேல் அவர்கள் கூட தேவன் தொடர்பு கொண்டார், ஏன்னா அவர் நீதிமான், நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா?
அப்போ அந்த பிதாக்களின் காலத்தில் முதலாவது ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கோம். நோவா அவர்கள் கூட நீதிமான் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரை பற்றி பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 9 வரைக்கும் வாசிக்கும் போது கூட நமக்கு என்ன பண்ணோம்னா அது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஆபிரகாம் அவர்கள் கூட நீதிமான் தான் நமக்கு தெரியும். நீங்கள் கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு கூட வசனம் இருக்கும். அதுமாதிரி ரோமன் 4ஆம் அதிகாரத்திலும் இருக்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? பிதாக்களின் காலம் எடுக்கும் பொழுது ஆபேலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? அப்போ ஆபேலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பிதாக்களின் காலத்தை எங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய மரணத்தோடு நம்ம முடிக்கணும். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் வாழ்ந்த அநேகர் பார்த்திங்கன்னா நீதிமான் இருந்திருக்கிறாங்க. தேவன் நீதிமானாக மாற்றிருக்காரு. எப்படி மாற்றினான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்த காலநிலையில். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வரும்போது என்ன யுகம் நம்ம பார்த்தோம்? யூத யுகம். யூத யுகத்தில் யார் நீதிமான் பார்த்தீங்கன்னா அநேகர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ யூத யுகம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது யாக்கோபுடைய 12 புத்திரர்கள் தான் இஸ்ரேலர்கள் அழைக்கப்பட்டாங்க. அவங்க தான் பிற்காலத்தில் யூதர்கள் அழைக்கப்பட்டாங்க, பிற்காலத்தில் எபிரேயர்கள் அழைக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அநேகரை பார்த்திங்கன்னா அநேகரை தேவன் நீதிமானாக மாற்றிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியும், மோசே அவர்கள் நீதிமான் தெரியும். சரிங்களா? தாவீது அவர்கள் நீதிமான் தெரியும். அப்புறம் உதாரணத்துக்கு 1 சாமுவேலில் 24ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிக்கும் போது நமக்கு அங்கே தாவீது அவர்களை பற்றி சவுல் ராஜா சொல்லுவார். அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அது 1 சாமுவேலில் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பிதாக்களின் யுகம் காலம் முடிஞ்சு யூத யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யூத யுகத்திலையும் அநேகரை தேவன் நீதிமானாக்கியிருக்காரு. அப்போ தான் தொடர்பே கொள்வார் அவர். அதுக்கு ஒரு உதாரணமாக யாரை பார்த்தோம்னா தாவீது ராஜாவை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, இந்த யூத யுகம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எந்த யுகம் ஸ்டார்ட் ஆகும்? சுவிசேஷ யுகம். பாருங்கள், யூத யுகம் எங்கே தொடங்கிச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். வார்த்தையில் பேசியிருக்கோம், பைபிள் வசனம் இருக்குது அதுக்கு எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி இந்த சுவிசேஷ யுகம் எங்கே தொடங்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையின் காலப்பகுதியில், விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா பெந்தகோஸ்து நாளிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த காலப்பகுதியில் அநேகர் நீதிமானாக பார்த்தீங்கன்னா தேவன் அவங்கள எடுத்திருக்காரு, பார்த்துருக்காரு, நியமிச்சிருக்காரு. அப்படி நிறைய வார்த்தைகள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், யோசேப்பு நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தகப்பன் சொல்லக்கூடிய அவர் ஒரு நீதிமான். பாருங்கள், மத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து. இதே மாதிரி இந்த அரிமத்த ஊரனாகிய யோசேப்பு இருக்கார் பார்த்தீங்களா? லூக்கா 23:50 போட்டிருப்பாங்க. அவரும் ஒரு நீதிமான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு நீதிமான். ஆதியில் அப்போஸ்தலர்கள் நீதிமான். இப்படி நிறைய நீதிமான்கள் அந்த காலப்பகுதியில் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது சுவிசேஷ யுகம். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது 1000 மட சாட்சி பார்த்தோம்ல. பாருங்கள், மத்தேயுல 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி நீசான் மாதம் 12ஆம் தேதி பேசின ஒரு உண்மை, அதை நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பிரஸ்த தூதரோடு வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விட்டிருப்பார். அப்போ இந்த சம்பவம் எந்த காலப்பகுதியை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய மகிமையுள்ள ராஜ்யம் 1000 மட சாட்சியை குறிக்கக்கூடிய வசனம் அந்த காலப்பகுதியில். இப்போ பாருங்கள், 37ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது நீதிமான்கள் இருக்காங்களா? அப்போது 1000 மட சாட்சியிலையும் நீதிமான்கள் இருக்கிறாங்கன்றதையும் தெரியப்படுத்திட்டார். சரிங்களா? அடுத்தது 1000 மட சாட்சி முடிஞ்சு வரக்கூடிய மகிமையுள்ள சதா காலங்களும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி தொடங்கி போகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த காலப்பகுதியிலையும் நீதிமான்ற ஒரு அந்த தகுதியானது தொடர்ந்துகிட்டே இருக்குன்றதை இந்த வசனத்து மூலம் வாசிக்க போகிறோம். எந்த வசனம்? பாருங்கள், மத்தேயுல 25ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போது நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான். அது எந்த வழினா? நீதிமான். அப்போது தேவன் ஒருவரை நீதிமானாக
ஏற்படுத்தாமல் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அவர்களோடு தொடர்பே கொள்ள மாட்டார். அப்போ அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், அவங்க யோசிக்க வேண்டிய காரியங்கள், நான் நீதிமானா, நம்ம எல்லாரும் நீதிமானா, நமக்கு தகுதி என்ன, எப்படி நீதிமானா ஏற்படுத்துவார், நம்மளா சொல்லிக்கிறதா, இல்லை நல்ல காரியங்களை செய்தால் நீதிமானா, அல்லது தேவன் அதுக்கான சட்டங்கள் வச்சிருக்காரா அப்படின்ற காரியங்களை யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது தான் சரியான உண்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் பார்க்குறோம். நம்ம வரக்கூடிய அடுத்த ஒரு காணொளியில் நிச்சயமாக கவனிப்போம். எதை கவனிப்போம்னு பார்க்கும் பொழுது நீதிமான்னா என்ன, அதை அந்த தகுதிக்குள்ளே ஒருத்தர் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நம்முடைய அடைசுகிறத விசுவாசிப்பதன் மூலமாக ஒருத்தர் நீதிமான் வர முடியும். அது புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமான் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வந்தாங்க அதையும் யோசிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம நீதிமான என்னன்னு தெரிந்து கொண்டு தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ள தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.